பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யும். இப்ப பேசுறது கூட நம்ம கவனமா இருக்கணும். பிறகு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதா என்பதை கவனித்து பார்க்கணும். செய்யற செயலும் இருக்கணும், பேசுகிற பேச்சும் ஒரு பண்ணணும். பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க வார்த்தைகளை பேசணும். பவுல் நாங்கள் அப்படிதான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்றேன். தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ள பேசுகிறோம். சொல்றோம், பிரியமானவர்களை, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்கு ஏற்பாடு சொல்லுங்க. இன்னைக்கு விசுவாசிகள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில நம்ம என்ன சொல்றோம்? கிறிஸ்துவுக்குள்ள பேசுவோம். கொஞ்சம் உலகத்தாரோட போகும் பொழுது நம்மளும் என்ன செய்வோம்? கிறிஸ்துவுக்கு வெளியே வந்து பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பு வரும். அது கவனமா இருக்கும். உலகத்தாரோட பேசும் பொழுதும் பக்தி விருத்தி உண்டாக்காத வார்த்தைகளை நம்ம செய்து பேசுகிறோம். ஆகவே சொல்கிறோம், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்க. அது மாத்திரம் இல்லை, கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுங்க. என்ன வார்த்தை? கிருபையுள்ள வார்த்தை. வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டுச்சுன்னா அது கிருபையை சுமந்து வர வேண்டும். ஸ்தோத்திரம். அப்படிதான் பாருங்கள், பவுல் நம்முடைய அதாவது விசுவாசிகள் அப்படிதான் ஒப்பு கொடுக்கிறார். கிருபையுள்ள வசனத்திற்கும் தேவனுக்கும் அவர் ஒப்பு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். பக்தி விருத்தி அடையத்தக்கதாக கிருபையுள்ள வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறாரா பவுல். அதுதான் அப்போஸ்தலர், நீங்க வாசிக்க வேண்டாம், 20:32 அதை வாசிக்கிறோம். கிருபையுள்ள வசனத்துக்கு நான் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. எனக்கு அன்பானவர்களே, கிருபையுள்ள வார்த்தைகள் இவங்க எப்ப பேசுவாங்க அப்படின்னு ஜனங்கள் காதல். ஆமென். இவங்க எப்ப வாய போடுவாங்க அப்படிங்கிறது கூட வாய் திறந்து பேசுவோம். இயேசு கிறிஸ்து எப்பவுமே வாய் திறந்து பேசினா என்ன வார்த்தை? கடைசி கிருபையுள்ள சொல்லுங்க. லூக்கா 4:22 எடுத்து வாசிப்பு பாருங்க. லூக்கா 4:22. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயில் இருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். வாயிலிருந்து புறப்பட்ட என்ன வார்த்தைகள்? கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார். ஜனங்களும் நம்மளோட வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டோம். நம்ம வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள், நம்மளோட கிருபையை சுமந்து வரும். இந்த அளவுக்கு உங்களோட வார்த்தை சொல்றோம். உப்பால் சாரம் இருந்ததா இருப்பதா? சாரம்